300 பவுன் நகை, 70 லட்ச ரூபா காரு, பிரம்மாண்டமான ஏசி மகாலில் வந்து கல்யாணம். சீர்வரிசை எவ்வளோ இருக்கணுன்ட்டு நீங்களே முடிவு யோசிச்சு பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இவ்வளோ 300 பக்கம் நகை போடுற இடத்துல பெரிய அளவு தான் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த பெண்ணோட அந்த அவினாசி அந்த ரிதனியோட வாழ்க்கை வந்து 3 மாதத்தில் வந்து கசந்து, அவங்களுக்கு வாழ்க்கை கசந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஊர் மெச்ச கல்யாணத்தை பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பிரம்மாண்டமாக உற்றார்களெல்லாம் பார்க்கணும், அப்படி பெருமைப்படணும், தன்னை பற்றி நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கல்யாணத்தை பண்ணுறது. ஆனால் வந்து அந்த ஒரு பிரம்மாண்டம்ங்கிறது இந்த 3 மாதத்தில் வந்து சுக்கு நூறாக கண்ணாடி மாதிரி உடஞ்சி எல்லாமே இல்லாமல் போச்சு. இருக்கிறதுக்காக வந்து ஒரே நாளில் கொண்டே கொட்டி கொடுக்கக்கூடாது. பேராசை பிடிச்ச இருந்தால் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, கொடுத்துக்கிட்டே தான் இருக்க முன்னாடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இல்லாத போது இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி அந்த பெண்ணை வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு தூண்டியிருக்காங்க. தூண்டி இறந்துச்சு அந்த பொண்ணு. அதனால் வந்து பிரம்மாண்டங்கிறது வந்து நமக்கு வாழ்க்கையை, அதாவது திருமணம், ஒரு நாள் கூட்டு திருமணங்கிறது, அதில் பிரம்மாண்டங்கிறது வந்து முக்கியம் கிடையாது. அந்த மணப்பெண்ணும் அந்த மணமகனும் வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து இல்லறத்தை எப்படி நடத்திட்டு போகிறாங்க, இனிமையாக நடத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிறது, அதில் தான் வந்து பிரம்மாண்டத்தை காட்டணும். அதுதான் வந்து பெற்றோர்களோட காதில் வந்து அந்த இனிப்பான செய்தி தான் உற்றார்களோட காதில் வந்து விழுகணும். நம்ம நியூஸ்லாம் பார்த்துருக்கோம், எவ்வளோ கோடீஸ்வரர் வீட்டில் நடக்கும், இந்த மாதிரி தான் நடக்கும். ஒன்று இந்த மாதிரி சூசைடில் முடியும், இல்லைடா வந்து டைவர்ஸ் பண்ணிக்குவாங்க அடிக்கடி. அதனால் வந்து நடுத்தர மக்களோ ஏழை மக்களோ வந்து அப்படி அண்ணாந்து பார்த்து உச்சி கொட்டக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ நகை போடுறாங்க, எல்லாம் பண்ணுறான்ட்டு. வாழ்க்கைக்கு வந்து பணம் அவசியம்தான், ஆனால் வந்து வாழ்கிறதுக்கு வந்து மனசு தான் முக்கியம்.